பேரட் ஃபிஷ் ரொம்பவே சூப்பரான ஒரு மீனுங்க. முள் அவ்வளோவா இருக்காது. இதை வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஒரு பிளேட்டில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு சால்ட், உப்பு, இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 2 தக்காளி அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். 2ன்றது ஒரு தக்காளி, மசாலாவை பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு லெமனை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் புளி தண்ணிக்கு பதிலாக லெமன் நம்ம சேர்க்குறோம், ஏன்னா தக்காளியும் சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க, தக்காளி கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வீட்டு குழம்பு மிளகாய் தூள் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் பட்சத்தில் இன்னும் கலரும் அதே மாதிரி ஃப்ரையும் இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கைவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட விட்டு பண்ணிக்கோங்க. இப்போது பேரட் ஃபிஷ் கட் பண்ணி வச்சுருக்கோம், மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எல்லா துண்டுகளையுமே இதில் போட்டுட்டு நல்லா நம்ம மசாலாவோட கோட் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் சென்டர் முள், சைட் முள் மட்டும்தான் இருக்கும். டேஸ்ட் வைஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. காஞ்சதும் அதில் எண்ணெயை ஃப்ரை பண்ணுறதுக்கான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போது மேரினேஷனுக்காக 1 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணி வச்சுருந்தோம், நல்லா ஊறட்டோன்னு. 1 மணி நேரம் முடிஞ்சுது. இப்போ ஒரு துண்டுகளாக எடுத்து எண்ணெயில் 2 பக்கமும் நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம், ஏன்னா முள் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில். இதை வச்சு நம்ம ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணலாம். அதை தாண்டி இதை வச்சு நம்ம 65 பண்ணலாம், டீப் ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால் தாராளமாக இந்த ஃபிஷ் வச்சு பண்ண முடியும். ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய மாடல் இது. கண்டிப்பாக இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு 2 பக்கம் ப்ரௌன் ஆகணும். உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகணும் அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு நல்லாவே ப்ரௌன் ஆகி வரும். இந்த டைமில் நம்ம ஒரு ஃபிஷ்ஷாக ப்ரௌன் ஆகிடுச்சு, 2 பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அழகாக இதை வச்சு நீங்கள் ரைஸ் கூட வேறு எது கூட வச்சுனாலும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.